ஹலோ ஆல் 90s பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் அதுவும் எக்லெஸ் வெர்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 120 கிராம்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பால் விஸ்க் வச்சு லம்ஸ் எல்லாமே போய் ஸ்மூத் ஆகுற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 90 கிராம்ஸ் ஆஃப் கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணி அந்த சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலைன்னா பேக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே சுகர் எல்லாமே கேரமலைஸ் ஆகி தனியாக தெரியும். அதனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இதில் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது கர்டோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் 80 ml ஆஃப் ஆயில் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 40 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க தட் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ 150 கிராம்ஸ் ஆஃப் மைதா சீவ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட a pinch of salt and 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 3 பார்ட்ஸ் ஆஃப் வெட் இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணி ஜென்டலாக கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் எப்பயுமே கேக் பேட்டர் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா மைதாவோட லிக்விட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வெகரஸாக மிக்ஸ் பண்ணும்போது gluten ஃபார்மேஷன் அதிகமாகி கேக் ரொம்ப டென்ஸ் ஆகும். பட் அப்படி ஆகாமல் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் கேக் கிடைக்கணுன்றதுக்காக கட் அண்ட் ஃபோல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நான் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அரௌண்ட் 85 to 90% மிக்ஸ் ஆனதுமே நெக்ஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்குவேன். பிகாஸ் இது ஓவர் மிக்சிங் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது போல் லம்ஸ் இருந்ததுன்னா பவுலோட வாலில் ஜஸ்ட் ஜென்டலாக ஸ்பேட்ச்லாம் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இருக்குன்றதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகி பேட்டர் டென்ஸ் ஆயிடும். இந்த பேட்டரை 6x6 இன்ச் ஸ்கொயர் டின்ல போர் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போறேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும்னா 5x5 இன்ச் ஸ்கொயர் டின் யூஸ் பண்ணிக்கோங்க. கவுண்டர்ல டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 160 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஓவன் கெப்பாசிட்டி பொறுத்து பேக்கிங் டைம் சேஞ்ச் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் ஆகாம இருந்துச்சுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சோக்கிங் சிரப் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு சாஸ் பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக்கை லைட்டாக மேலே ட்ரிம் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருந்த சோக்கிங் சிரப் கேக்கில் நல்லா சோக் ஆகணுன்றதுக்காக டூத் பிக் வச்சு நல்லா ஹோல்ஸ் போக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக் மேலே சோக்கிங் சிரப் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே ஜாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜாம் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக பாயில் பண்ணோம்னா நமக்கு ஜாம் தின் கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிடும். அந்த ஜாமை கேக் மேலே போர் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம கட் பண்ணிட்டு டெசிகேட்டட் கோகோனட்ல நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஹனி கேக் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேக்கரி ஸ்நாக். பிகாஸ் ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி அம்மா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பேக்கரியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்போ டிஃபால்ட்டாக என்னோட லிஸ்ட்ல இருந்தது இந்த ஹனி கேக். என்னதான் நான் ஸ்வீட் டூத்தாக இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது காரம் சாப்பிடணும்னு இருக்கும். அதனால மினி பஃப் அங்கே இருக்கும். ஸோ மினி பஃப் கொஞ்சம் சாப்பிட்டு சம்டைம்ஸ் ரோஸ் மில்க்கும் குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பிடுவேன். அண்ட் தட்ஸ் மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டேன்னு கூட சொல்லலாம். அண்ட் சில பேர் இது ஹனி கேக் சொல்லுவாங்க, சில பேர் ஜாம் கேக் சொல்லுவாங்க. பட் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேக் எப்படி ஓவன் இல்லாமல் கடையில் பேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெவி பாட்டம் பேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஓவன் இல்லாத டைம்ல ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுத்தது. ஸோ இதில் ஒரு கப் சால்ட் ஆட் பண்ணி கவர் பண்ணிட்டு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் கேக் பாட்டம்ல படாத போல ஒரு சின்ன மெட்டல் ஸ்டாண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சு. இப்போ பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் பார்க்கலாம். ஒரு பவுல்ல 40 கிராம்ஸ் ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்து கலர் பேல் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்ட் ஆகியும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். பட்டர் பத்தி இன்னும் கிளியரா ஒரு ஷார்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பட்டர் கூட 80 கிராம்ஸ் ஆஃப் ஐசிங் சுகர் நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு உடனே பீட்டர் யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜென்டலா ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லா ஸ்க்ரேப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க பீட் பண்ணும்போது ஐசிங் சுகர் எங்கேயுமே பறக்காம கிளீனா நீட்டா பீட் பண்ண முடியும். இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடும். இந்த பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்கை நான் பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் நான் இன்னைக்கு T12 நாசல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நாசல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாசல் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு கம்பல்ஷன் கிடையாது. நாசல் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பைப்பிங் பேக்கை ட்ரிம் பண்ணி கூட நீங்கள் டாலப்ஸ் மேக் பண்ணிக்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த ஜாமை பட்டர் கிரீம் மேலே பைப் பண்ணணும். அயங்கார் பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் ரெடி. ஸோ இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது போல ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. See you in the next one. Bye.